உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ஆண்டவன் எப்படியோ உன்னை இன்னைக்கு காப்பாத்திட்டான். ஆண்டவன் கிடையாது, என்னோட மூளை காப்பாத்தி இருக்குமா. மோகன் என்ன சொல்ற? மோகனையா, சரியான நேரத்துக்கு தான் நீ கோவிலுக்கு போயிருக்கிறாதா? அதை விட நல்ல விஷயம் என்னன்னா நீ சரியான நேரத்துக்கு திரும்பி வந்த. இல்லன்னா ஏன் தம்பியே என்கிட்ட இவ்வளவு கேவலமா விளையாடுவான்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கு. என்ன நீங்க என்ன உளறீங்க மோகனா? வாய மூடு. இல்ல, நான் சொல்றத ஒரு கேளுங்க. வார்த்தை பேசாத, வாய மூடிக்கிட்டு இருக்கணும். இல்ல, நான் பேசுவேன். நான் எதுவுமே பண்ணாம என் மேல நீங்க காரணமே இல்லாம பழி சுமத்துவீங்க. நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கணுமா? நான் பேசுவேன். மோகன், நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கப்பா. இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன், உனக்கும் ராகுலுக்கும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக அவன் தான் இதெல்லாம் பண்ணான்னு நீ சொல்லாத. இதெல்லாம் உண்மையா இருக்காது. இது எல்லாம் உண்மைதான். இதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஆதாரமா? இல்ல கணக்கு புள்ள. ஐயா ஐயா மோகன் ஐயா, நீங்க இவங்க கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. ஐயா அது வந்து கடந்த ஒரு மாசத்துல ராகுல் சார் என்கிட்ட கிட்டத்தட்ட 20 லட்சம் வாங்கியிருக்காரு. ஏய், ஏன் போய் சொல்ற? நீ உன்னை பார்த்தே பல மாசம் ஆகுது. நீ எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்க? இவன் போய் சொல்றான். ஐயோ, நான் எதுக்கு சார் பொய் சொல்ல போறேன்? ஹலோ கணக்கு புள்ளையா, நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லணும். மோகன் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவான். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணல, போன வருஷம் 7 லட்சம் ரூபாய் காணாம போச்சே, அப்ப உடனே நீங்க புது வண்டி வாங்குனீங்களே, அத பத்திலாம் நான் மோகன் கிட்டயும் காதம்பரி அம்மா கிட்டயும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமையும் வரலாம். போனை வைக்கிறேன். இவரு போய் சொல்றாரா? இருங்கம்மா, இத பாருங்க. இதுல பணம் வாங்கின மொத்த என்ட்ரிஸும் இருக்கு. இந்த டேட்ஸ் எல்லாம் ரிஷி இந்த வீட்டுக்குள்ள வந்து அவன் பண்ண ஒவ்வொரு வேலைக்கான டேட்ஸோட மேட்ச் ஆகுது. அது என்கேஜ்மெண்ட், ராதாவை இங்கிறது கிட்னாப் பண்ணது, அதுக்கப்புறம் குஷிய போர்வெல்ல தூக்கி போட்டது. இந்த எல்லா டேட்ஸும் மேட்ச் ஆகுதுமா. மோகன், are you sure? தாமினி, I am. யாரும் நம்பாதீங்க, இதெல்லாம் போய் என்ன யாரும் மாட்டி விட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் யாருமே என்ன நம்ப மாட்டீங்க? உன்னை மாட்டி விடலாம் யாரும் முயற்சி பண்ணல. உன்னோட உண்மைதான் இப்ப வெளியே வருது. இல்ல மோகன், ரொம்ப அழகா விளையாடி இருக்கல நீ. எப்படியும் நல்ல வேலையா ராதா இருந்தா, இல்லைன்னா உன்னை பத்தி எந்த உண்மையும் வெளியே வந்திருக்காது. குருக்கள், நீங்களும் சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. வாங்க, வந்து சொல்லுங்க, இந்த ராகுல் தானே அந்த ரிஷியை பார்க்க அங்க வந்தான்? ஆமாங்க. ஏன்னா ரிஷியை பார்க்க இவரு கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இவரு புடவை கட்டிட்டு தான் வந்தாரு. முகத்தை வேற முழுசா மூடி வச்சிருந்தாரு. இப்போ இவர் இந்த கோலத்துல பார்க்கும்போது என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த ஆளு தான் வந்தது. போன தடவை வாயை மூடி வச்சுக்கிறதுக்கு என்ன அடையாளம் காட்டாம இருக்கிறதுக்கு பணம் கொடுத்தேன். இந்த தடவை 2 மடங்கா கொடுக்கறேன். இவனை அடையாளம் காட்டுறதுக்காக, இவனுக்கு எதிரா சாட்சி சொல்றதுக்கு முடியும்ல? போய் போய் போய், எல்லாமே போய். நான் எதுவுமே பண்ணல. இந்த 2 பேருமே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் யாருமே என்ன நம்ப மாட்டீங்க? என்ன நீ போய் சொல்ற? ஐயோ அண்ணா, ராகுல் அப்படி பண்றவன் கிடையாதுண்ணா. புரோகிதரே, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. மறுபடியும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அங்க புடவை கட்டிட்டு வந்தது நிச்சயமா இவர்தானா? நான் தப்பாலாம் புரிஞ்சுக்கலாமா? இதே ஆளுதான். மோகனையா, மோகனையா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மாதிரி தோணுது. புரிஞ்சுக்கிட்டு இருக்கா? சரி, அப்ப எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் லெட்டர் கிடைச்சது?
அம்மாக்கு செல்லக்கண்ணுக்கு அப்புறம் ராகுலுக்கு கிடைச்சது இல்ல? தாமினி என்கிட்ட அந்த லெட்டர் பத்தி சொன்னா. அது அவளுக்கும் அத்தைக்கும் லெட்டர் கிடைச்சிருக்குன்னு. செல்லக்கண்ணு அம்மா கிட்ட லெட்டர் பத்தி சொல்லிருக்க, நீயும் அம்மா கிட்ட லெட்டர் பத்தி சொல்லிருக்க. அம்மா என்கிட்ட அந்த லெட்டர் பத்தி சொன்னாங்க. ஆனா இந்த வீட்ல ஒருத்தர் மட்டும்தான் அந்த லெட்டரை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. என்ன அவன் பயந்து போயிருந்தான். இந்த விஷயத்தை நாமளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அவன் முடிவு பண்ணிட்டான். ரிஷியோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால குஷியை கூட்டிக்கிட்டு இவன் ரிஷியை பார்க்க போயிருக்கான். எனக்கு இவனுக்கு நல்லா தெரியும் அந்த ரிஷி நம்ம குஷியை ஏதாவது பண்ணிடுவானு இல்ல. என்ன ரிஷியோட கூட்டாளி வர வேண்டிய அந்த இடத்துக்கு நீ வந்தது, நான் உன்னை பார்த்தது இதெல்லாம் எதிர்த்து நடந்துச்சா? அதுவும் இந்த பொம்பளை வேஷத்துல. அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீதான் எழுதினியா மோகன்? ஆமாமா. ஏன்னா ஒரு பொண்ணுதான் அடிக்கடி ரிஷியை பார்க்க கோவிலுக்கு வந்தான்னு குருக்கள் ஐயா ராதா கிட்ட சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் ரிஷியோட பொட்டியில இருந்த எல்லா பிக்சர்ஸையும் ராதா எனக்கு காட்டினா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அது அந்த அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் அவ இந்த வீட்டுல தான் இருக்கான்னு. ஆனா அது ஒரு பொம்பளை இல்ல ஆம்பளைன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இது கூட எதிர்ச்சியா நடந்துச்சுன்னே வச்சுக்கலாம். ரிஷி உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு அந்த பிரச்சனை இல்ல. அந்த ரிஷி எங்க எல்லார் கண்ணையும் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சான். ஆனா உன்னோட கண்ணை தவிர. ராகுல், புடி அவன, விட்டுறாத. ஓகேண்ணா. அண்ணா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் எதுவும் பண்ணல. அப்புறம் இந்த புடவைய கூட நான் குஷியோட ஃபங்க்ஷனுக்காக கட்டினேன். போதும், நிறுத்துறா உன் பொய்ய. இல்ல வேண்டாம் மௌனியா, வேண்டாம். மோகன் வேண்டாம். அண்ணா போதும். இங்க பாருங்க, இது உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. இனி நான் இந்த இடத்துல நிக்கிறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேங்க. நீங்களும் வாங்க, போலாம். போலாம் வாங்க. மோகன், ராகுல் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்? என்ன அவன் ராதாவை வெறுக்கிறான். அன்னைக்கு ராதாவால இவன் என்கிட்ட அடி வாங்கினான். ராதாவால தான் இவனை விட்டு விட்டு வெளியே துரத்தலாம் நினைச்சேன். அதுக்காக பழி வாங்குறான். இனிமே எந்த பொண்ணு மேலேயாவது கைய வச்ச கைய வெட்டி கடலை தூக்கி எறிஞ்சிருவேன். நான் ஆரம்பத்துல இருந்தே என்னோட தம்பி ஒரு முட்டாள்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு நம்பிக்கை துரோகியா இருப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.